வணக்கம் ராஜேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அருகே அமைந்துள்ள பாபநாசம் பகுதி நன்கு அடர்ந்த வனப்பகுதியான இந்த பகுதியில் தான் சுற்றுலா தலங்களான பாபநாசம் அகசியர் அருவி, தாமிரபரணி ஆறு ஓடும் பான தீர்த்த அருவி முதலிய முக்கியமான சுற்றுலா தலங்கள் உள்ளன. 3 போகம் தாமிரபரணி ஆற்றின் கருணையால் 3 போகம் நெல் மற்றும் கரும்பு விளையும் இந்த பகுதியில் நிறைய விவசாயிகள் இருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும்போது மலை பகுதிகளில் இருந்து வரும் சிறுத்தை, முக்கியமாக இது களக்காடு முண்டந்துறை வனத்துறை பகுதி, இந்த புலிகள் சரணாலய பகுதியில் அதிகமான சிறுத்தைகள் இருக்கின்றன. இந்த சிறுத்தைகள் கோடை காலங்கள் வரும்போது நீர்நிலைகளை தேடி மலைப்பகுதியில் இருந்து சமவெளி பகுதியான அந்த மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பாபநாசம் அணவன் குடியிருப்பு பகுதிக்கும் அதை சுற்றியுள்ள வயல்வெளி பகுதிகளுக்கும் வருவது தொடர்கதையான ஒன்றாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து வனத்துறைக்கு நிறைய கோரிக்கைகள், சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது, புலி மன்னிக்கவும் கரடி நடமாட்டம் இருக்கிறது போன்ற தகவல்கள் வந்ததை அடுத்து வனத்துறையினர் கூண்டு வைக்கும் பணிகள் ஒருபுறம் இருக்க, தற்போது மோப்ப நாய்களை பயிற்சி அளித்து வன விலங்குகளை பிடிப்பதற்கான புது முயற்சியில் இறங்கியுள்ளனர். அது தொடர்பான பிரத்யேக வீடியோ ஒன்று சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. இன்று பாபநாசம் அருகே உள்ள அணவன் குடியிருப்பு பகுதியில் பேச்சிமுத்து என்ற விவசாயி ஒருவரின் வீட்டில் இருந்த ஆட்டினை சிறுத்தை ஒன்று கடித்து சென்றுள்ளது. அந்த விவசாயி வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் அம்பாசமுத்திரம் துணை இயக்குனர் இளையராஜாவின் உத்தரவின் பேரில் ரேஞ்ச் ஆபீசர் சத்யவேல் மற்றும் குழுவினர் பழக்கப்படுத்தியுள்ள மோப்ப நாயை அழைத்து சென்று அந்த பேச்சிமுத்துவின் வீட்டில் இருக்கும் ஆட்டின் அருகே விடும்போது, விஷுவல்களை பார்த்தால் தெரியும், ஆட்டின் அருகே விடும்போது பயிற்சி பெற்ற இந்த மோப்ப நாய் அந்த வாசனையை நுகர்ந்து பின்னர் சிறுத்தை இருக்கும் பகுதியை நோக்கி ஓடி சென்றது. ஒவ்வொரு தெருவாக அந்த மலை பகுதியின் அடிவாரத்தில் ஒவ்வொரு பகுதியாக சென்று எந்த இடத்தில் அந்த சிறுத்தை கடைசியாக வந்து சென்றது என்ற தகவல்களை அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. மிகவும் வியக்கத்தக்க விதமாக இந்த மோப்ப நாய்க்கு பயிற்சி அளித்துள்ளனர் வனத்துறையினர். இது போல தற்போது சிறப்பு நடவடிக்கையாக கூண்டு, ஏற்கனவே தெரிவித்தபடி கூண்டு வைப்பதை தவிர இது போன்ற மோப்ப நாய்களுக்கும் பயிற்சி அளித்து காவல்துறையில் இருப்பது போல் வன விலங்குகளை தேடும் பணி தற்போது தமிழக வனத்துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இன்று காலை கூட தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு அவர்கள் ஒரு மலைப்பகுதியில் சுகமாக 4 யானைகள் படுத்து உறங்கும் காட்சியை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தார். வனத்தினை பாதுகாக்கவும் அந்த வன விலங்குகளை சுதந்திரமாக பாதுகாக்கவும், ஆனால் அவற்றினால் நமது விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வனத்துறை மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கை மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது. இந்த வனத்துறையின் அணியில் அணவன் குடியிருப்பு அந்த பேச்சிமுத்து என்ற விவசாயி வீட்டில் இந்த சோதனை செய்ததில் துணை இயக்குனர் இளையராஜா மற்றும் அந்த பகுதியின் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சத்யவேல், ஃபாரஸ்டர் வனவர் என்று சொல்கிறார்கள் செல்வசிவா மற்றும் வனக்காப்பாளர் சாந்தா அஜித்குமார் மற்றும் சக வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். மிகுந்த தொழில்நுட்பங்கள், தற்போதைய நிலையில் அட்வான்ஸாக இருக்கும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வன விலங்குகளை கட்டுப்படுத்தும் இந்த தமிழக வனத்துறையின் இந்த முயற்சி மிகுந்த பாராட்டத்தக்கது ராஜேஸ்வரி.